பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:9 உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பிரியமான தேவச்சனமே, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீரோடு இருக்காதீங்க. ஐயோ இனி அவ்வளவுதானா என்று நீங்க நினைக்காதீங்க. அழைத்த தேவன் மாத்திரம் எப்பொழுதுமே உண்மை உள்ள தேவனா இருக்கிறாருங்க. ஆண்டவர் அழைத்தவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போயிடலாம். நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாதியில கைவிடப்பட்டு வேதனையோட துக்கத்தோடு வாழ்கிற காலங்களா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக கவலைகளை நினைச்சு, அநேக வேதனைகளை நினைச்சு, அநேகர் என்னை கைவிட்டு போயிட்டாங்களே, நம்பி போனவங்கெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே என்று இந்த நேரத்துல எத்தனை பிள்ளைங்க நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை அழைத்த தேவன், உன்னை ஒருபோது நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை ஊழியத்துல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம், ஆனா அநேக உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, மகனே, மகளே, அழைத்த தேவன் நான் அல்லவா? நீ என்னுடைய ஊழியம் செய்கிற அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் இன்றையும் ஒவ்வொரு தேவ ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற தேவ பாத்திரமாய் காணப்படுகிறார். நம்ம அப்பா ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. அவர் நம்மளை அழைத்த தேவன். அவருடைய பிள்ளையாய் நம்மளை அழைத்தாரு. அவருடைய ரத்தத்தால நம்மளை கழுவி இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு அழைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, அழைத்த தேவன் இயேசு என்னோடு இருக்கிறார். யார் என்னோட கூட இருக்கட்டும், இல்லாம போகட்டும், ஆனா என் இயேசு என்னோடு கூட இருப்பார் என்று நீங்க நம்பி விசுவாசித்து முழங்காலிட்டு செபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே இப்படி கலங்கியிருக்கிற, பிரிந்திருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் எப்பொழுது செபித்து கொண்டிருக்கிறோம். இயேசப்பா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நன்மையானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைச்சார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். உங்க கண்ணீரை துடைச்சார், இயேசு நல்லவராயிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றி, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து, கைவிடப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் நீ கரம் பிடித்து ஆண்டவரே நீங்க தூக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதற்காய், ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக ஏமாற்றங்கள் காணப்படலாம் இசப்பா. இதோ இந்த நேரத்துல கூட ஏமாற்றத்தை நினைச்சு, கைவிடுதலை நினைச்சு அழுது கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மீண்டும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. இதோ இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும், ஒரு வாழ்க்கையின் பயணங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்ற ராஜா. அழைத்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவனப்பா. அப்படியா நடத்துகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், அன்றைய ஊழியர்களையும், சபைகளையும், ஆத்துமக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அழைத்த தேவன் கைவிடாத தேவனப்பா. அப்படியா நீங்கள் எல்லா நன்மையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படியா உடைய கிருபை தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறப்பா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அழைத்தவர் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீரும் துடைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியே எல்லாருடைய கண்ணீரை துடைத்ததற்காய் நன்றி. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, எல்லாரும் கைவிடலாம், இயேசு அழைத்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசிங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.